கர்த்தர் என்ன பேச வைக்க போறார். இந்த சகரியா எலிசபெத் நமக்கு நன்றாய் தெரியும். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்க தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். 6வது வசனத்துல தேவனுக்கு முன்பாக அவங்க ரொம்ப நீதி உள்ளவங்க. அதாவது பைபிள் படி தங்களை வாழ ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலடி இருந்தால் யாரு? எலிசபெத். அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த 2 பேரும் யார் அப்படின்னா ஆசாரிய குடும்பம். அப்படின்னா ஊழியம் செய்யறவங்க. இவங்க லைஃப்ல எவ்வளோ பேசியிருப்பாங்கல்ல, 2 பேரும் எவ்வளோ பேசியிருப்பாங்க. எனக்கு ஊழியம் செய்யறவங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய கான்டாக்ட் சர்க்கிள் வந்து எப்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறைய பேர்ட்ட பேசியிருப்பாங்க. எத்தனை பேர்ட்ட பேசியிருப்பாங்க? நிறைய பேசியிருப்பாங்க. இவங்க லைஃப்ல நிறைய சாட்சிகளும் இருந்திருக்கும், அதுவும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் இவர்களால் பேச முடியல. ஒரு குறிப்பிட்ட காரியம், ஏன்னா அதற்கான பதில் அவர்களிடத்தில் இல்லை. அந்த குறிப்பிட்ட காரியம் என்ன அப்படின்னா, எலிசபெத் எப்படி இருந்தாலும் மலடியாய். நம்ம லைஃப்ல சில குறிப்பிட்ட காரியங்கள் நிமித்தம் நம்மளால பேச முடியல. அந்த குறிப்பிட்ட காரியத்துல தான் கர்த்தர் கைய வச்சு இப்போ எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை பேச வைக்க போகிறார்.